கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்வோமையானால், நேசித்து வாழ்வோமையானால், வாசித்து வாழ்வோமையானால், ஆத்துமா அழிவை நோக்கி அல்ல, ஆத்துமா வாழ்வை நோக்கி, மறுமை என்கிற வாழ்வை நோக்கி கடந்து செல்கிறதா இருக்கும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இருந்து நடத்துவாராக. 1 பேதுரு கர்த்தருடைய வசனம் 5 என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு பார்க்கிற எல்லாம் நிலையற்றது. மேலே பார்க்கிற வானம், நாம் நிற்கிற பூமி, நாம் பார்க்கிற அனைத்தும் நிலையற்றது. அனைத்தும் அழிந்து போகக்கூடியது. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நாம் இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா நமக்கு தெரியாது. எதுவும் நிரந்தரம் இல்லை, நிலையும் இல்லை. நிலையானது ஒன்றே, அது கர்த்தருடைய வசனமாய் காணப்படுகிறது. ஆக கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்வோமையானால், நேசித்து வாழ்வோமையானால், வாசித்து வாழ்வோமையானால், முக்கியப்படுத்தி வாழ்வோமையானால், தேடி வாழ்வோமையானால், ஆத்துமா அழிவை நோக்கி அல்ல, ஆத்துமா வாழ்வை நோக்கி, மறுமை என்கிற வாழ்வை நோக்கி கடந்து செல்கிறதா இருக்கும். வேதாகமத்தை மிக முக்கியப்படுத்தி வசனத்தின்படி வாழ்வோமையானால், நம்முடைய வாழ்க்கை மறுமையிலும் நிலைத்திருக்கிறதாய் காணப்படும். நிலைத்திருக்கிற வேத வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ்வோம். அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.